Hey guys, welcome back. Recently India la iQOO la இந்த C3 mid range segment la launch பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா இதோட ஸ்பெக்ஸ் மற்ற ஸ்மார்ட்போனை டாமினேட் பண்ற அளவுக்கு இருந்தது. பட் இதுல முக்கியமான விஷயம் பெருசா பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா சார்ஜர் தான். பாக்ஸ்லயே 66 வாட் சார்ஜர். பட் இந்த ஸ்மார்ட்போன் 55 வாட் தான் சப்போர்ட் ஆகும். அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை கெப்பாசிட்டி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனை இந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, இந்த ஸ்மார்ட்ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்மார்ட்ஃபோனோட சார்ஜ் நம்ம பார்த்தோன்னா 2% இருக்குது. 2%லேருந்து 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது. அண்ட் பை த சேம் டைம் நம்ம டெம்பரேச்சரை சைட் பை சைட் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர்னு விவோட 66 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் தந்திருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட்ஃபோன் 55 வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ சார்ஜரோட அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 20 வோல்ட் 3.3 ஆம்ப். ஸோ இந்த வோல்டேஜையும் ஆம்பியரையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜரோட அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிடும். அண்ட் நீங்கள் எந்த சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த சார்ஜரோட அவுட்புட் எத்தனை வாட் வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பாக்ஸ்லேயே ஒரு லேப்டாப் சார்ஜர் 66 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் 22.3 இருக்குது. ஃபோன் 24.7 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. கேமரா கிட்டையும் அதே தான், சிமிலராக தான் இருக்குது. ஸ்க்ரீன் நம்ம பார்த்தோன்னா 24 இருக்குது. இப்போது டைம் நம்ம பார்த்தோன்னா 7:01 ஆகுது. பேட்டரி 1%க்கு வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்க கேபிள் அண்ட் அதே சார்ஜர் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே அந்த ஃப்ளாஷ் சார்ஜ்க்கான சிம்பிள் காட்டுது. ஃபோன் நம்ம இப்போ ஆஃப் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா 1% ஃப்ளாஷ் சார்ஜ்னு நம்மளுக்கு காட்டுது. ஸோ இந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃப்ளாஷ் சார்ஜ்னு காட்டுது. நார்மல் சார்ஜர் நம்ம கனெக்ட் பண்ணால் ஸோ நார்மல் சார்ஜிங் மட்டும் தான் காட்டுது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸில் 24% சார்ஜாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா 25% டோட்டலாக இருக்குது. நம்ம 1%ல சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 10 மினிட்ஸில் 25% இன்ஸ்டன்டான சார்ஜிங் ஸ்பீட் தான். ஸோ ஃபோனோட டெம்பரேச்சர் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் மேக்ஸிமம் 29 போயிருக்கு. ஃபோன் பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா 31 போயிருக்கு. ரூம் டெம்பரேச்சர் 25ல இருக்குது. அண்ட் பை த சேம் டைம் சார்ஜரோட டெம்பரேச்சர் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சார்ஜர் 30ல இருக்குது. 31 மேக்ஸிமம் டச்சாக இருக்குது சார்ஜரில். ஸோ நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் எவ்வளோ % சார்ஜ் ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸாக இருக்குது. 20 மினிட்ஸில் பார்த்தோன்னா 48% சார்ஜ் ஆகிருக்கு. என்ன வேகத்தில் சார்ஜ் ஆகுது பாருங்கள். மின்னல் வேகத்தையே தோக்கடிச்சிரும் போல் iQOO. ஸோ ஃபோனோட டெம்பரேச்சர் மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு ஸ்க்ரீன் 36.5% போயிருக்கு பாருங்கள். அதே பேக் சைடு நம்ம 36.5. ஸோ பேக் சைடு 36ல தான் இருக்குது. ஸ்க்ரீன் அண்ட் பேக் ரெண்டுமே 36ல தான் இருக்குது. பட் செம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. பை த சேம் டைம் சார்ஜரையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சார்ஜர் பார்த்தோன்னா 39 40 டச்சாக இருக்குது சார்ஜர். ஸோ சார்ஜரில் நம்மளால் ஹீட் ஃபீல் பண்ண முடியுது. சார்ஜரோட ஃப்ரண்ட் சைடில் 37. ஸோ பேக் சைடில் 40 டச்சாக இருக்குது. ஓகே ஃபைன். ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ 30 மினிட்ஸாக இருக்குது. 30 மினிட்ஸில் பார்த்தோன்னா 68% சார்ஜாக இருக்கும். ஸோ ஆஃப் அன் ஹவர்லேயே கிட்டத்தட்ட 70% சார்ஜ்னா பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. ஸ்க்ரீனோட டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோன்னா 38ல இருக்குது. அண்ட் பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா பேக் சைடு 38 தான் இருக்குது. அதுக்கு மேலே போகல. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் சார்ஜர் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சார்ஜர் 43 வேறு லெவல். அடித்து தூக்கு தான் ராக்கெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. சார்ஜர் மட்டும் கொஞ்சம் ஸோ சார்ஜரை தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த ஹீட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 40 டிகிரின்றது ஓகே தான். பட் அவ்வளோ ஸ்பீடாக பேட்டரிக்கு ப்ரெஷர் கொடுக்குதுன்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம பார்த்தோன்னா 7:41 அதான் 40 மினிட்ஸ் ஆகுது. 40 மினிட்ஸில் நமக்கு பார்த்தோன்னா 85% சார்ஜாக இருக்குது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீனில் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 38 இருக்குது. மேக்ஸிமமாக 38 போயிருக்கு. பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா 38 தான் பேக் சைடும் இருக்குது. ஃபோனில் வார்ம்னஸ் நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். வார்மே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஓவராக ஹீட் ஆகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. அதே நம்ம சார்ஜர் மட்டும் செக் பண்ணலாம். சார்ஜர் பார்த்தோன்னா 45 டிகிரி மேக்ஸிமம் போயிருக்கு பாருங்க. ஸோ சார்ஜர் கொஞ்சம் சார்ஜரில் ஹீட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. சார்ஜரோட ஃப்ரண்ட் சைட் நம்ம பார்த்தோன்னா 42 மேக்ஸிமம் இருக்குது. லாஸ்ட் 15% எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த லாஸ்ட் 10% டிக்லிங் சார்ஜ் அது கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக 50 மினிட்ஸ் சார்ஜாக இருக்குது. 50 மினிட்ஸில் நம்ம பார்த்தோன்னா 96% சார்ஜாக இருக்குது. ஏன்னா நம்ம 1%ல சார்ஜ் போட்டிருந்தோம். ஸோ இப்போ 97% இருக்குது. 50 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 95% ஒரு ஃபாஸ்டான சார்ஜிங் தான். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஃபைனலாக வந்து 100% சார்ஜ் ஆகிடுச்சு. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 55 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு. 1%லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1%லேருந்து 100% வந்து 55 மினிட்ஸ் சார்ஜாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்னே சொல்லலாம். 55 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். நம்ம 66 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இதே ஃபோனை வந்து நான் 10 வாட்லேயே வந்து சார்ஜ் பண்ணி பார்க்குறேன். 10 வாட்டில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ரிவ்யூவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க சப்ளைடு சார்ஜர் யூஸ் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏறும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் நிஜமாலே வந்து உங்களுக்கு அந்த 55 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுமான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபோனோட டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குது, சார்ஜரோட டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குது. சார்ஜர் டெம்பரேச்சர் அதிகமானாலும் நம்மளுக்கு அது பெரிய கன்சர்ன் கிடையாது. பட் ஃபோனோட டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம கொடுத்து சார்ஜ் பண்ணுறதுனால பேட்டரிக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக ஏறும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர்னால பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ரைஸ் ஆகும். அதனால தான் வந்து நம்ம இந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுவோம். நான் சார்ஜ் பண்ணால் இந்த 55 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவேன். நான் டக்குன்னு சார்ஜ் போட்டு பட்டன் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸரை நான் எதுவும் சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து இந்த 55 வாட் சார்ஜர் வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விவோ சார்ஜர் இருக்கும். விவோவா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இவங்க பாக்ஸில் கொடுத்ததே வந்து விவோ சார்ஜர் தான். ஸோ விவோவோட வெப்சைட்லேயே வந்து 10 வாட் சார்ஜர் கண்டிப்பாக செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சார்ஜரை வந்து நீங்கள் வாங்கி அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 வாட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணுறதுனால எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 2 hours 15 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சார்ஜிங் டைம்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாச்சு நம்ம ஃபோனுக்கு ரெஸ்ட் கொடுத்தா என்ன தப்பே கிடையாது. அதெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொஞ்சம் கன்சர்னாக இருக்கும். அவங்க வந்து 10 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். பட் நல்ல குவாலிட்டியான சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் சில பேருக்கு வந்து எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு டவுட் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. ஃபோன் புக் பண்ணும்போது கையோட விவோட வெப்சைட்லேயே வந்து ஒரு 10 வாட் சார்ஜர் புக் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் ஒரு குவாலிட்டி சார்ஜர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்றவங்க வந்து விவோ சார்ஜர் யூஸ் பண்ணுறங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.